இங்க வந்து மாந்திரிகத்துக்கு போறவங்க இந்த கோயிலுக்கு வர்றது விசேஷம் கிடையாது, வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தவறான ஒரு விஷயம் நீங்க மாந்திரிகத்தை பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இங்க தவறான விஷயம் கட்டினா கிடைக்காது, இறைவன்கிட்ட கிடைக்காது. இங்க இறைவன் தான் பேசுறா. அந்த ஆளை நான் பேர் சொல்ல விரும்பல. நான் பள்ளிக்கூடம் போறச்சு 9வது படிக்கிறப்போ ஆட்கொண்டு பேச ஆரம்பிச்சேன். எனக்கு பேர் வச்சதே வந்து அம்பாள் தான், ஆலயத்தை தான் வச்சுட்டு மறைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. இன்னும் சோதிக்க வந்தவங்கள சோதிக்க வந்திருக்கான்னு சொல்லியே கூப்பிடுவாங்க. என்ன மாதிரி சோதனை பண்ண வந்திருக்கான், சும்மா எதுவுமே கேள்வியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், சும்மா வர சொல்ல வேணும் அப்படின்வாங்க. என் சரீரத்துல எப்போதும் போல வாச அம்பாள் பராசக்தி காளியா வந்து இங்க அதிசயத்தை பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற சூரியனை ஒரு 9-10 மணி போல நம்ம அருள் வாக்கு தான் சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறி சொல்றவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது. ஒரு 2 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அம்பாள் அந்த எந்த தேவதையோ தெய்வம் போயிடும். ஆனா அருள்வாக்கு சொல்ற நான் கிறிஸ்டியன் மத சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க, முஸ்லீம் மத சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பரிகாரம் அம்பாள் சொல்றது பாத்தீங்கன்னா, இங்க பலி நிச்சயம் உண்டு. பலி இல்லாம தினமும் அம்பாளுக்கு பூஜை நடக்காது. பூஜை முடிச்ச உடனே அம்பாளுக்கு ஆகாரம் முதல்ல பலிதான் கொடுப்போம். என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த கோயிலோட வரலாறு என்னங்க? இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 2019 இங்க ஆரம்பிச்சோம். இந்த ஊர் பாத்தீங்கன்னா திண்டிவனம்ன்ற பேரு. தண்டவனம் தான் மறுவி வந்து திண்டிவனம் ஆச்சு. இங்க தண்டவனம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கைலாசத்துல ஒரு தடவை தட்சிணோட யாகத்துக்கு அம்பாள் போயிட்டு வரைச்ச அந்த அக்னி குண்டத்துல அம்பாள் வந்து மதிக்காம போனதால, மதிக்காம சுவாமி மதிக்காத போயிட்டு அந்த பூஜையில கலந்துப்பாங்க. கலந்துட்ட உடனே என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் அந்த ஹோமத்தையும் அந்த அக்னியை தட்சிணம் பண்ண யாகத்தையும் அம்பாள் அழிச்சு அந்த அழிக்கிறதுக்காக அந்த யாக குண்டத்துல அம்பாள் விழுந்துருவா. விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சுவாமி வந்து பித்து பிடிச்ச மாதிரி அம்பாள் அந்த உடலை எடுத்து தோல்ல போட்டு போயிட்டு இருப்பாரு. தாண்டவம் ஆடி உக்கரதாகம் பார்த்து போயிட்டு இருப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. அப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அம்பாளுடைய சக்தி பிரபாவம் வந்து பூலோகத்துல எல்லாத்துக்குமே வரணும், எல்லா இடத்துலயுமே அம்பாளுடைய சக்தி நினைச்சிருக்கணும் பூலோகத்து அப்படின்றதுக்காகவே தன்னுடைய சக்கராயத்தால வந்து அம்பாவுடைய உடல் பாகத்தை துண்டு துண்டா ஆக்க மாதிரி செய்வார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அம்பாவுடைய உடல் பாகத்துல எல்லா பாகங்களும் வந்து அம்பாவுடைய சக்தி இந்த பூலோகத்துல முக்கியமான பாகங்கள் எல்லாமே துண்டுதான் செதஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது. அது ஒவ்வொரு இடம் முக்கியமான இடம் விழுந்ததெல்லாம் வந்து பெரிய பெரிய சக்தி பீடமா 51 சக்தி பீடமா இருக்கு. அதை தவிர்த்து மிச்ச சிறு சிறு பாகங்கள் விழுந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா 108 சக்தி பீடங்களா மொத்தம் இருக்கு. தெரியற அளவுக்கு எல்லாருமே பிரபல்யமா இருக்கிற அளவு இருக்கு. இந்த நம்ம பீடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாவுடைய இடது கை தண்டம் விழுந்த இடம் இந்த இடம். அம்பாவுடைய இடது கை தண்டம் விழுந்த இடம் இந்த இடம். அதுதான் இந்த இடத்துக்கு பேரு தண்டவனம் அப்படின்னு பேரு. தண்டவனம் தான் மாறி மறுவி திண்டிவனமா அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த கோயிலோட சிறப்பு என்னங்க? இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அம்பாள் ருத்ரஸ்வரூபமா 2 சிவசக்தி சுரூபமா இருக்கா. அம்பாள் திருநாமம் வந்து ருத்ரசுந்தரின்னு பேர். அம்பாவோட வந்து குத்தாங்கால் வச்சு உட்கார்ந்துருப்பா. இங்க அம்பாள் பாத்தீங்கன்னா குத்தாங்கால் வச்சு வலது கால வந்து குத்தி வச்சு இடது கால தொங்க விட்டு உட்கார்ந்துருப்பா. வீராசனம்னு சொல்லுவோம். ஒரு கையில திருசூலம், வலது கையில சின்முத்திரியும் இடது கையில திருசூலமும் கொண்டா வந்திருப்பா அம்மா இங்க. ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியே ஒரு கூப்பிட்ட உடனே எழுந்து வரணுன்றதுக்காகவே உட்கார்ந்துருக்கா. அனுகிரகம் பண்றதுக்காகவே அம்மான்னு கூப்பிட்ட உடனே எழுச்சி வந்துருவா. அதுக்காக தான் எங்க அம்மா உட்காந்துருக்கா. அந்த மாதிரி அப்படின்னு தாத்பரியம். அம்பாள் சொன்னது அதுதான். அம்பாவோட இதயத்துல பார்த்தோம் அப்படின்னா விக்கிரகத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஆரத்துல அம்பாவோட கழுத்துல இருக்கிற ஆரத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். இன்னமும் அது அபிஷேகம் பண்றப்ப மத்த வெளியில பார்க்க முடியாது, இங்க இருக்கிற பூஜை பண்ற வாழ்க்கை தெரியும். சோ அதனாலதான் அம்பாள் பேர் ருத்ரசுந்தரியும் பேர். நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? என் ப்ரொஃபஷனல் டீச்சிங் தான். ஆனா 16 வயசுலயே அம்பா ஆள் கொண்டு என்ன பேச ஆரம்பிச்சா. நான் பள்ளிக்கூடம் போறச்சு 9வது படிக்கிறப்போ ஆள் கொண்டு பேச ஆரம்பிச்சேன். எனக்கு பேர் வச்சதே வந்து அம்பாள் தான், ஆலயத்தை தான் வச்சுட்டு மறைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. இன்னுமே அந்த ஆலயம் நான் பேர் சொல்ல விரும்பல.
அது ஒரு அம்மன் ஆலயம், சக்தி ஆலயம் தான். அந்த ஆலயம் தான் வந்து எனக்கு குழந்தையா போறச்சு, எத்தனை பேர் 9 மாசம் குழந்தையா போடுறச்சு. அங்க வந்து அம்மா வந்து எங்க அம்மாவை பார்த்து ஒரு பாட்டி ரூபத்தை வந்து சொல்லிட்டு சுத்தி வரதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க. யாருமே தெரியல அந்த அம்மா, எங்கனே காணும்னாங்க. அந்த கோயில் அப்ப கூட்டம் கிடையாது, ஒரு பிரபலம் கிடையாது. இப்ப அந்த கோயில் பயங்கர பிரபலமா இருக்கு. அது நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி கோயில் தான் அது சாதாரண கோயில் இல்லை. இப்ப அந்த மாதிரி கோயிலா பெரிய பிரபலமான கோயில் தான். சோ அப்ப என்ன அம்மா ஆட்கொண்டு ஆரம்பிச்சா, இன்னுமே எனக்கு அந்த 16 வயசுல இருந்து அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. பராசக்தி சுரூபமா தான் பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுதான் சொல்ல ஆரம்பிச்சு இப்போ முழுசா இறங்கி இப்போ அம்பாள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். 2010 வருஷம் ஆயிடுச்சு. 2005 சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியில வந்து தெரிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சது. ஐயா, நீங்க அருள்வாக்கு பத்தி சொல்லிருந்தீங்க. இப்ப நான் அருள்வாக்கு கேட்க வரேன் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி என்ன மாதிரி பொருட்களை நான் அம்பாளுக்கு எடுத்துட்டு வரணும்? விதிமுறைகள் எதுவும் நம்ம கோயில்ல கிடையாதுங்க சார். நம்ம கோயில்ல வரணும்னு பாத்தீங்கன்னா அம்பாள் வரப்போ எலுமிச்சை மட்டும் 5 கனி கொண்டு வரணும், அவ்வளவுதான். அம்பாள் சொல்றது 5 கனி மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வர புஷ்பமோ இல்ல தேங்காவோ இல்ல ஊதுபத்தி எதுவோ வந்து அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுப்போம். அம்பாள் சாத்துவோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. வேற எதுவும் வழிபாடு முறை எதுவும் பெரிதா எதுவும் விதிமுறை எதுவும் கிடையாது. விசேஷ நாட்கள்னா என்னங்க? நம்ம கோயில்ல ஆடி போற விசேஷம், சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஆடி போற சித்ரா பௌர்ணமி சக்தி மாலை அங்க உண்டு. சக்தி மாலை போட்டு தொண்டர்கள் டிவோட்டிஸ் வருவாங்க, வந்து அம்பாள் மாலை செலுத்தி பாலாபிஷேகம் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாலாபிஷேகம் நடக்கும். 108 பகல பாலாபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு மட்டும் வெளியில இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே உள்ள கருவறை வரைக்கும் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அன்னைக்கு மட்டும். மற்ற நாள்ல கிடையாது. சரிங்க. இப்ப சித்ரா பௌர்ணமினாலே ஸ்பெஷல் டே தான். இங்க என்ன ஸ்பெஷல் டேங்க சித்ரா பௌர்ணமி? இங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து என் சரீரத்துல எப்போதும் போல வாச அம்பாள் பராசக்தி காளியா வந்து இங்க அதிசயத்தை பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற சூரியனை ஒரு 9-10 மணி போல பிரகாசமான சூரியனை, அந்த சூரியனை கற்றையெல்லாம் அடக்கி நிலவா மாத்திடுவாங்க. நிலவானா அது கண் கூச முடியாது, கூசாதமா இருக்கும். கண் கூசாம நீங்க தெளிவாக நிலவ சூரியனை பார்க்கலாம். நிலவை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி சூரியனை பார்க்கலாம். அவங்க அந்த கிராமத்து பாஷையில ஒரு பாட்டு பாடி 7 வர்ணமா நிலவை மாத்தி காமிப்பாங்க. நிலவை வந்து கருப்பா ஒண்ணு மறைச்சிடும் மத்தியில. சூரியனோட மத்தியில வந்து கருப்பா மறைஞ்சிடும். சூரியன் நிலவாயிடும். கதிரெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அந்த கதிர் சுத்தியுமே ஒவ்வொரு நிறமா வந்து மாறும். அம்பாள் ஒவ்வொரு பாட்டா சொல்லி பாடுறப்போ இந்த நிறம் பட்டு போட்டோம் அப்படின்னா அந்த பற்று போய் பற்றிட்டோம்னா அந்த பற்றிடும் அந்த சூரியனை. நிலவு சூரியன் அந்த சூரியன் வந்து நிறம் பற்றிடும். அந்த சூரியனை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த என்ன நிறம், மஞ்சள் நிறம்னா மஞ்சள் நிறம் பட்டட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் நிறம் பட்டன்னு சொன்னா சூரியனை சுத்தி அது மஞ்சள் நிறமா மட்டும்தான் இருக்கும். நடுவுல மட்டும் திட்டா கருப்பா ஒரு வலையை மட்டும் சூரியனை மறைச்சிருக்கும். எப்ப வந்தாலும் இங்க நீங்க சித்ரா பௌர்ணமிக்கு இங்க இந்த தலையில பாக்கலாம். அது வீடியோ எடுத்து நாங்க பார்த்தோம், வீடியோல எங்களுக்கு வரல. அதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல. ஆனா இங்க தலையில இருக்க எல்லாருக்குமே அந்த நிறம் வந்து கண்கூடா பார்க்க முடியும். ஐயா, இன்னைக்கு நாங்க பார்த்தோம் ஒரு பூஜை நடந்துட்டு. அந்த பூஜையை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு, மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான யாக குண்டங்கள் பார்த்தோம் நாங்க இன்னைக்கு. ஸோ என்ன காரணம், என்ன பூஜை நடந்துச்சு? இப்ப இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் நடந்தது பாத்தீங்கன்னா மகா சண்டி ஹோமம். ஒவ்வொரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் மட்டும் சண்டி ஹோமம் பண்றது அம்பாவுடைய அனுகிரகம் உத்தரவு. அதை பொறுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சண்டி ஹோமம் வந்து எல்லா கேட்டதையும் எல்லாத்தையும் தரும். உங்களுடைய ஆபிசார தோஷம்லாம் தீர்த்து வைக்கும். ஆபிசார தோஷம்னா துர்மந்திர பிரயோகம், பூதபிசாச பிரயோகம், இந்த பூதபிசாசனால பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா சங்கடமும் தீர்ந்து சுபிட்சமும் செல்வமும் அளிக்கக்கூடிய பூஜை தான் மகா சண்டி ஹோமம் சொல்லுவோம். 13 பாராயணம் தேவி மகாத்மியத்துல 13 அத்தியாயமா பிரிச்சிருக்காங்க. தேவியே தன் திருவாயால இந்த மந்திரம் சொல்லியிருக்காங்க எல்லா ஸ்லோகத்துமே. அதுதான் அந்த விசேஷமே. அந்த மந்திரம் தேவி மகாத்மியத்தில் எல்லா மந்திரமும் பாத்தீங்கன்னா தேவியால் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துல பாத்தீங்கன்னா புராணத்துல எல்லாம் அயகிரி உபாச விஷ்ணு உபாச அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல அயகிரி உபாச ரிஷி பேர் சொல்லி வரும். ஒரு விஷயம் தான் சொல்லி மந்திரத்தை சொல்லுவாரு, அதான் அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். அதாவது அவங்க சொன்னவங்களை ஃபர்ஸ்ட் சொல்லி எந்த ரிஷியோ மகரிஷியோ முனிவரோ அவர் பேர் சொல்லி அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லுவோம். ஆனா இந்த மந்திரம் வந்து தேவியே சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்பாள் சொல்லுவமா இருக்கிற அது அம்பாள்கிட்ட இருந்து வெளிப்பட்ட தேவியே சொல்லியிருக்கா அந்த மந்திரத்தை. அதனால மந்திரத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம். 7 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த மந்திர தேவி மகாத்மியத்துல. அதான் பாராயணம் பண்ணி முதல் கால பூஜையில பாராயணம் பண்ணாங்க. அடுத்த கால பூஜையில இன்னைக்கு ஹோமமா பண்ணி பூர்த்தியா பண்ணியிருக்காங்க. இங்க எல்லாமே சரி பண்ணுவோம். எல்லா அபிசார தோஷமும் சரி பண்ணப்படும். அதாவது ஏவல், வைப்பு, பில்லி, சூனியம், பேய் பிசாசு சரி பண்றது, காத்து கருப்பு ஓட்டுறது. பேய் பிசாசு காத்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான், பெருசா கிடையாது. இந்த மாதிரி துர்தேவத பிரயோகம் பண்றதெல்லாம் சரி பண்றதுக்கு அம்பாள் பிரசித்தம் இங்க. அதுக்கு மாதிரி அனுகிரக மூர்த்தியா அம்பாள் இருக்கா. என்ன வேணுமா, உத்தியோகம் வேணுமா, என்ன குழந்தை வேணுமா, திருமணம் வேணுமா,
என்ன வருமோ அனுகிரகம் பண்ணி பார்த்து அனுகிரகம் பண்ணி அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி வழிபாடு பண்ணி சொல்லி அனுப்புவான். இங்க எந்த பரிகாரமோ இங்க எந்த முறையும் வந்து பெரிய வந்து தாந்திரிக முறையில பூஜை நடக்காது. இங்க வந்து பண்றது சைவ பூஜை நடக்கும். இங்க வந்து மாந்திரிகத்துக்கு போறவங்க இந்த கோயிலுக்கு வர்றது விசேஷம் கிடையாது, வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மாந்திரிகத்துக்கு போன உடனே நீங்க வேண்டாத பொருளை கேட்டீங்கன்னா மாந்திரிகத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. தவறான ஒரு விஷயம் நீங்க கேட்டா மாந்திரிகத்தை பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இங்க தவறான விஷயம் கேட்டீங்கன்னா கிடைக்காது, இறைவன்கிட்ட கிடைக்காது. இங்க இறைவன் தான் பேசுறான், அம்பாள் தான் பேசுறதுனால இங்க கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர்றதுல பிரயோஜனம் கிடையாது. மாந்திரிகனால பாதிக்கப்பட்டவங்க வந்தா நிச்சயமா சரி செய்து தரப்படும் அம்பாள் அருளால. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வேணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க மாந்திரிகத்தை போற மாதிரியே என்கிட்ட இந்த ஆலயத்துல வந்து எனக்கு வந்து அடுத்த ஒரு சொத்து எனக்கு அபகரிச்சு கொடு, இன்னைக்கு இந்த போலியா எனக்கு வந்து அடுத்த மனைவி அபகரிச்சு கொடு, இல்ல இந்த வேற தப்பான ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா இங்க நடக்காது, அம்மா பண்ண மாட்டாங்க. இது மாந்திரிகத்துல ஒரு சிலவங்க பண்ணி தராங்க, நல்லதும் பண்றாங்க கெட்டதும் பண்றாங்க. மாந்திரிகம் ஒரு கலதான், அவ்வளவுதான். அது நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணலாம். நல்லது பண்றவங்க மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அடியனை அறிந்தவரை. கெட்டது பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, சிலர் ரெண்டு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க அந்த மாதிரி போறவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க எதுவுமே பலிதமாகாது, அம்பாலே அமுச்சு விட்டுருவாங்க. இத்தனை நாள் கணக்கு நம்மாவே சொல்லுவாங்க. இந்த வாக்கில போயிட்டு இந்த கோயில் முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட சரி, அவ்வளவுதான். முடிச்சுட்டு வந்து உத்தரவு கேட்கணும். ஆனா நான் பண்ண பூஜை சரியா, திருப்தியா, அந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சுதான் உத்தரவு கேட்கணும். சிலவங்க உத்தரவு கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணி ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து சொன்ன மாதிரி வந்து போயிட்டு வந்து நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அம்பாள் சொன்ன விதிமுறையே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணிட்டு போவாங்க, தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ண சொல்லு அப்படின்னா ஐயாயிரங்கள்ல இல்ல ஏதோ போய் நடசாத்திருக்குன்னு சொல்லிட்டு வெளில தேங்காய் உடச்சிட்டு வந்துருவாங்க. அது பரிகாரம் அந்த பூர்த்தியே இல்லை, அது மாதிரி ஆகாது. அந்த மாதிரி பரிகாரம் வந்து நிறைவா பண்ணாம அம்பாள் சொன்ன முறைப்படி பூஜையை பரிகாரம் பண்ணல அப்படின்னா, வாக்குல சொன்னபடி பண்ணல அப்படின்னா பரிகாரம் பூர்த்தி இல்லை. அதனால நீங்க கேட்ட உங்க வேண்டுதல் வந்து நீங்க கேட்ட வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறாது, தாமதமாகும். வராகி இருக்காங்க, பிரதிங்கரா இருக்காங்க, அதே மாதிரி மகாகாளி இருக்காங்க. இந்த கோயில் வந்து ருத்ரபீடமா இல்ல சாந்த பீடமா? இந்த கோயில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அம்பாள் ருத்ரபீடம் தான். பார்த்தா அம்பாள் சாந்த சுரூபியா இருப்பா மூலவர். ஆனா அம்பாள் எங்க உக்கரஸ்வரூபம் தான், ருத்ரஸ்வரூபம் தான். சிவனோட சேர்ந்து ருத்ரஸ்வரூபமா இருக்கிறதுனால கொஞ்சம் உக்கரமா தான் இருப்பா. காளி ஸ்வரூபம், காளி தான் அதிகாரி. இங்க அம்பாள் காளியா தான் இருக்கா, காளிக்கு தான் அதிகாரி. அதனால அம்பாள் காளிக்கு தான் அதிகாரம். இங்க அம்பாள் சாந்தஸ்வரூபமா, பராசக்தியா சாந்தஸ்வரூபமா இருக்கா. ஆனா மத்த இந்த ஆதிசார தோஷம் நீக்கிறது, மாந்திரிக பிரயோகம் சரி பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா காளியா இருந்தா எல்லா வேலையும் அம்மா செய்வோம். அருள்வாக்கு சொல்றாங்க, சில பேர் குறி சொல்றாங்க. ரெண்டுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? குறி சொல்வது அப்படின்றதோ அருள்வாக்கு சொல்றதோ ரெண்டு ஒண்ணு இல்லைங்க, வெவ்வேறு. எப்படி அப்படின்னா குறி சொல்வது குறித்து சொல்வது. குறி என்றாலே குறிப்பிட்ட ஒன்றை குறித்து சொல்வதுதான் குறி சொல்வதுன்னு சொல்றோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தேவதை ஒரு சிறிது நேரம் மட்டும் வந்து இறங்கி ஒரு நிமிஷத்துல இந்த ஒரு ஆட்டை ஆடி சொல்லிட்டு கேள்விக்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடும். அது வந்து குறி சொல்றது பேரு. அதுதான் குறித்து சொல்றதுதான் குறி சொல்றதுன்னு சொல்றோம். அருள்வாக்கு என்பது அருளே இந்த தேவதையே வந்து இறங்கி அந்த ஆத்மாவையும் உடலையும் ஆட்கொண்டு முழுசா ஆட்கொண்டு சொல்லும். அதுக்கு பேரு தான் அருள் வாக்குன்னு பேரு. அருள்ல வந்து சொல்ற வாக்கு தான் அருள் வாக்கு. இப்ப நம்ம அருள் வாக்கு சொல்றோமா இல்ல குறி சொல்றோம்? நம்ம அருள் வாக்கு தான் சொல்றோம். இது ரெண்டுத்துக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறி சொல்றவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது. ஒரு 2 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அம்பாள் அந்த எந்த தேவதையோ தெய்வம் போயிடும். ஆனா அருள்வாக்கு சொல்றேன் நான் 3 மணி நேரம் உட்காந்தாலும் உட்காந்து சொல்லுவேன். எந்தெந்த கிழமைகள்ல வந்தா அருள்வாக்கு சொல்றது? நம்ம ஆலயத்துல அருள்வாக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இங்கிலீஷ் மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:30 மணிக்கு மேல ஆரம்பிப்போம். அதோட எப்போ வாக்கு முடியுதோ, எத்தனை கூட்டம் இருக்கோ அத்தனை பேரை பொறுத்து அத்தனை பேருக்கும் வாக்கு சொல்லிட்டு தான் எழுந்திருப்போம். அது மாதிரிதான் வாக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வாக்கு சொல்லாம யாரும் அனுப்பிச்சது கிடையாது. ஒரு சிலவா மட்டும் அம்மா அமைச்சிருக்கா, இல்ல வேற இடத்து பாத்துக்கோ இல்ல அப்புறமால வான்னு சொல்லி அமைச்சிருவா. அது அவங்களுடைய கர்மா, அது மட்டும் நடக்கும். மற்றபடி 99% எல்லாருக்குமே வரவங்கள அருள் வாக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்க அவசரப்படாத வரைக்கும் அருள் வாக்கு கிடைக்கும். அவசரப்பட்டாங்கன்னா வேற இடத்துல போய் பாத்துக்க வேண்டியதான். சரிங்க, இப்ப அருள் வாக்கு பத்தி சொன்னீங்க. இப்ப அது ஹிந்துஸ் இல்லாம வேற்று மதத்தின்னு வந்து அருள் வாக்கு கேட்கறாங்களா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கிறிஸ்டியன் மத சார்ந்தவங்களும் வந்திருக்காங்க, முஸ்லீம் மத சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பரிகாரம் அம்பாள் சொல்றதை பாத்தீங்கன்னா அவங்க மதம் சார்ந்துதான் அம்பாள் சொல்லுவாங்க. நம்ம இந்து சமயத்தை சார்ந்த வழிபாடு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல ரொம்ப 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 அரிதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மா. அந்த மாதிரி பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிறிஸ்துவ மத சார்ந்தோ இல்ல இந்த இஸ்லாம் மத சார்ந்தோ சொல்லுவாங்க. அவங்க ஆலயத்து வழிபாடு பண்ணு, அன்னதானம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர தீபம் வந்து அவங்க முறையிலேயே போயிட்டு இந்த மெழுகுவத்தியத்தை வழிபாடு பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேரி மாதா பார்க்கணும், மேரி மாதா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க.
சரி, இப்ப காளியை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப காளினாலே ஒரு பலி கொடுக்குற ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த பூஜையில இருக்கும். இங்க எப்படிங்க பலி கொடுக்குறது இருக்கா? இங்க பலி நிச்சயம் உண்டு. பலி இல்லாம தினமும் அம்பாளுக்கு பூஜை நடக்காது. பூஜை முடிச்ச உடனே அம்பாளுக்கு ஆகாரம் முதல்ல பலிதான் கொடுப்போம். என்ன அப்படின்னா, ஆனா இங்க எல்லாமே சைவ பலி. இங்க ஒரு உதிர பலி, ஒரு சொட்டு ரத்த பலி கூட இங்க ஆலயத்துல கிடையாது. இங்க எல்லாரும் சைவம் தான். வழிபாடு பண்ற நாங்களும் சைவம் தான். பூஜை பண்றவங்க எல்லாருமே சைவம் தான். இங்க அம்பாள் சுத்த சைவம் தான். ஏன்னா பராசக்தியே இங்க வந்து காளீஸ்வரமா இருக்கிறதுனால அம்பாள் வந்து உதிர பலி ஏத்துக்க மாட்டா. எந்த உயிரையும் கொல்றது கிடையாது. கொல்றது அம்பாள் அனுமதிக்கிறது கிடையாது. சோதிக்க வந்தவங்க சோதிக்க வந்திருக்கான்னு சொல்லியே கூப்பிடுவாங்க. என்ன இந்த மாதிரி சோதனை பண்ண வந்திருக்கான், சும்மா எதுவுமே கேள்வியில உட்கார்ந்துட்டு இருக்கான், சும்மா வர சொல்லவனு அப்படின்னுவாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. வந்து அவன் அரண்டு போய் கேள்வி கேட்டு சொன்னதை பார்த்து அவன் பிரச்சனை எல்லாம் சொன்னது கேட்டு அரண்டு போயிருக்கான். அப்படியே நடந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நேரம் எங்களோட பேசுனதுக்கு. ஆன்மீகம் பற்றியும், அருள்வாக்கு பற்றியும் நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஸ்ரீ மாதையிடம் மிக சந்தோஷம். நன்றி.